ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம உபயோகிக்கிற இந்த டிஷ் வாஷிங் பவுடர், அப்புறமா அந்த சோப்பு, லிக்விட், அப்புறமா தர துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிளீனிங் லிக்விட் எல்லாத்துலேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அது எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்கு பதில் இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்கானிக்காக ஒரு மல்டிபர்பஸ் கிளீனர் டிஷ் வாஷிங் லிக்விட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே இயற்கையான பொருட்கள். ரொம்ப நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்திடலாம். நீங்கள் ஒரு தடவை செய்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்து ஒரு மூடி அளவுக்கு கலந்து தர துடைக்கிறதுக்கும் உபயோகிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. 2 கப் அளவுக்கு அரிந்த பழங்கள். இதில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்த்தங்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பான நார்த்தங்காய், புளிப்பான எலுமிச்சம்பழம், அப்புறம் புளிப்பான சாத்துக்குடி. சில நேரம் நம்மளால ஜூஸ் போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த பழங்கள். அதை நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 2 கப் அளவுக்கு அரிந்த பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஊறி ரெடியாக இருக்கும். இதுக்குள்ளார ஒரு கொட்டை இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை மட்டும் சேகரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஒயிட் வினிகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்கானிக் வினிகரோ இல்லை ஆப்பிள் சிடர் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோட இதை சேர்த்துக்கோங்க. இதில் இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுட்டு நல்லா 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கலவை நல்லா ஆறி இருக்கு. இதை இந்த 1/2 கப் வினிகர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு இந்த அரைச்ச விழுதை அதில் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் விட்டு நல்லா இந்த இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல திக்காக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கர்லேயே திரும்ப எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேணா கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் நல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு லேசாக ஒரு கொதி விடலாம். ஒரு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு இப்போ நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இது நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னோட காக்கா ஃப்ரெண்டு வந்திருக்கு பாருங்க. பிளேட்டில் கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இது இந்த எண்ணெய் கரையை போக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு சின்ன ட்ராப் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப தேவை கிடையாது. போட்டு லேசாக தேய்ச்சிங்கனாலே போதும். இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் போயிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பிளேட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பீங்கான் மட்டும் இல்லை, கிளாஸு, எவர் சில்வர், பித்தளை பாத்திரம், செம்பு, எதை வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி தேய்க்கலாம். இந்த எலுமிச்சையோட இது இருக்கிறதுனால நல்ல க்ளீன் ஆகும். எண்ணெய் கரையும் போகும். அந்த பித்தளை, அந்த காப்பர்லலாம் இருக்கிற அந்த பச்சை கரையும் இதில் ஈஸியாக போகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவசியம் ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம்.